ஹலோ மிஸ்ஸஸ் சர்மா, நான் ரியாவோட டீச்சர் தான் பேசுறேன். தாரா. இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல. அது வந்து ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா கிளாஸ் நடந்துட்டு இருக்குல்ல, அதனால ரியா வீட்டுக்கு வரதுக்கு 1 மணி நேரம் லேட் ஆகலாம். மிஸ்ஸஸ் சர்மா, எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 மணி நேரம் லேட் ஆகலாம். உங்களுக்கே தெரியும்ல மெடிக்கல் எக்ஸாம்ஸ் எவ்வளோ டஃப்பாக இருக்கும்னு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, ரியாவும் என்னோட மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகணும். சரி, ஓகேங்க. இப்படி பொண்ணுங்களை பார்த்துக்கிட்டே இருக்க போறீங்களா இல்ல சீக்கிரமா செலக்ட் பண்ண போறீங்களா? சீக்கிரமா ஒருத்தரை செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா 2 மணி நேரத்துக்கு மேல மேனேஜ் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். புரிஞ்சுதா? எனக்கு அழுகிற பொண்ணுங்க ரொம்ப அழகா தெரிவாங்க. அட, இவ எதுக்காக வெக்கப்படுறா? ரவி, வெக்கம் இருக்க தானே செய்யும். குழந்தை புதுசு இல்ல. அது மட்டும் இல்லாம இது அவளுக்கு முதல் அனுபவம் வேற இல்லையா? ஓ, இதுல பயப்படுற விஷயம் என்ன இருக்கு? நான் உன்னுடைய ப்ரொஃபசர், நீயும் என்னோட ஸ்டூடெண்ட் தானே. அது மட்டும் இல்ல, இது ஒரு சப்ஜெக்ட் தானே, பயாலஜி. நீ இதுல மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணினா உன்னை டாப்பர் ஆக்கிடுவேன். சார் ப்ளீஸ், நான் இங்க படிக்க தான் வந்திருக்கேன். என்கிட்ட இப்படி நடந்துக்காதீங்க ப்ளீஸ் சார், ப்ளீஸ். அடடடடடா, எவ்வளவு அழகான முகம் பாரு. ரொம்ப அழகா இருக்கா இல்லையா? 1 மணி நேரம் கஷ்டப்படு, நான் உன்னை டாப்பர் ஆக்கிடுவேன். இங்க இருந்து இவ்வளவு கூட்டிட்டு போ ரவி. இல்ல, நோ ப்ளீஸ். எதுக்கு நீ பழகிட்டு இருக்க? முத தடவை கஷ்டமா தான் இருக்கும், எந்திரி. அப்புறம் உனக்கே பழகிடும். போங்கல. ப்ளீஸ். நான் உனக்கு தனியா நல்ல நேரம் பார்க்கணுமா? சீக்கிரமா இதுல இருந்து யாரையாவது செலக்ட் பண்ணு. என்ன பண்றது தாரா மேம்? வீட்டுல இருந்து கிளம்பும் போது நான் இன்னைக்கு பிரீத்தி தான் வேணும்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆனா வரல அவ. அப்படியா? ஒரு நாள் வேற யாரு கூடயாவது அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாதா? அட, இவ்வளவு அழகான பொண்ணுங்களை இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற அழகான பொண்ணுங்களை விட்டுட்டு பிரீத்தி தான் வேணும்னு நிக்கிற? மை டியர் தாரா மேம், உங்களுக்கு தேவையான பணத்தை தான் நான் கொடுக்குறேனே. உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் கூப்பிடுறேன்னா என்ன? அப்படி இருக்கும்போது எனக்கு தேவையானதை நான் கேட்கும்போது நீங்கள் மட்டும் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறீங்க? தப்பு 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 தப்பு. என் மனசுக்கு பிடிக்காம எந்த வேலையும் செய்ய மாட்டேன். Go and call பிரீத்தி. நீ இதெல்லாத்தையும் படிச்சிட்டியா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா வரும். போன் எடு. போனை எடு. உடனே கிளம்பி இங்க வா. உன் கஸ்டமர் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணட்டும். நான் தான் சொன்னேன்ல, நானே படிச்சு மார்க் எடுத்துக்கிறேன்னு.
நான் இனி கிளாஸ்க்கு வரமாட்டேன். முதல்ல உனக்கு மார்க்ஸ் யார் கொடுப்பாங்கன்னு தெரியுமா? நீ எந்த காலேஜ்ல படிக்கிறியோ நான் அதே காலேஜுக்கு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். நீ கிளாஸ்க்கு வராம போகலாம், ஆனா காலேஜ்க்கு வருவல, தப்பிச்சு எங்க போவ? அதனாலதான் சொல்றேன், வெட்டியா பேசாம வாயை மூடிக்கிட்டு இங்க உடனே வா, இல்லைன்னா நான் உன்னை ஃபெயில் பண்ணிடுவேன். நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் இனி கிளாஸ்க்கு வரமாட்டேன். And don't call me again. ஏய், என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? ஆமா, இன்னைக்கு ஏன் நீ டியூஷனுக்கு போல? அது அங்கே போய் என்ன யூஸ்? காலேஜில் என்ன எடுக்க போறாங்களோ அதுதான் இங்கே எடுக்கிறாங்க. ரெண்டும் ஒன்று தானே. ஆனா ஏதாவது ஒன்று ஸ்பெஷலா இருக்கும்ல. தாரா மேம் டியூஷன்ல எல்லா பொண்ணுங்களும் டாப்பர்ல தான் இருக்காங்க. ஆனா என்னன்னா, எங்க அம்மாவாலையும் டியூஷன் ஃபீஸ் கட்ட முடிஞ்சா நல்லா இருக்கும். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நாம வீட்லயே படிச்சு நல்ல மார்க் எடுக்கலாம். கண்டிப்பா. நம்ம என்ன படிச்சிட்டு இருந்தோம்? கண்டிப்பா காமிக்கிறேன் வா. எங்க காட்டு? பிரீத்தி, பிரீத்தி, பிரீத்தி. என்னாச்சுப்பா? இந்த பொண்ணுக்காக எவ்வளவு நம்ம செஞ்சாலும் பத்தாது. தாரா மேம் எங்களுக்கு கால் பண்ணாங்க. ஏன் டியூஷனுக்கு போலையா? உன் அம்மா அப்பா டாக்டர்ஸ் தெரியும்ல, ஆனா அதுக்கு அர்த்தம் பணம் மரத்துல காய்க்குதுன்னு இல்ல. அப்பா, நான் இனிமே கிளாஸ்க்கு போக மாட்டேன். ஏன்னா நான் வீட்ல இருந்தே படிச்சுக்கிறேன். போன வருஷம் நீ வீட்லயே படிச்சு என்னத்தை கிழிச்சேன்னு தெரியுமா? நீ வெறும் 90% தான் எடுத்த. உன்னோட மம்மி பெரிய நியூரோ சர்ஜன், நான் ஒரு ஹார்ட் சர்ஜன். அப்புறம் உன் அண்ணன் லண்டன் மெடிக்கல் காலேஜில் டாப்பரா இருக்கான். ஆனா நீ 90% மார்க்கை வச்சுட்டு எந்த ஃபீல்டுலயும் சர்ஜன் ஆக முடியாது. போன வருஷம் கம்மியா மார்க் எடுத்து எங்களை எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்ட. இந்த வருஷம் ஒருவேளை 98% கம்மியா எடுத்தனா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். புரிஞ்சுதா? சரி போ, டியூஷன் போயிட்டு வா. நீ டியூஷன் போ, நான் வீட்டுக்கு போறேன். சரியா? ஜாக்கிரதையா இரு. நான் எதையும் கேட்க விரும்பல. எனக்கு தேவை வாடகை மட்டும்தான். அது எனக்கு ஒரு 2 வாரம் டைம் கொடுங்க சார். நான் உங்களோட மொத்த வாடகையும் கொடுத்துட்றேன். நான் எப்போ வந்தா என்ன, இதே பதில் தானே வரப்போகுது. வாடகை கொடுக்க முடியலன்னா என்ன இப்போ? வீட காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது போய் தொலைய வேண்டியதானே. ஏன் தலையா இருக்கிறீங்க? இங்க பாருங்க சார், ப்ளீஸ் உங்களை கையை எடுத்து கும்பிடுறேன். என் பொண்ணு இப்ப மெடிக்கல் படிச்சிட்டு இருக்கா. அதனாலதான் அவளுக்கு ஃபீஸ் கட்டுறதுனால வீட்டோட செலவு அதிகமாயிடுச்சு. இந்த ஏழைக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க. இப்போ என் பொண்ணு மட்டும் டாக்டர் ஆயிட்டான்னா அவ வாழ்நாள் முழுக்க உங்க உதவியை மறக்கவே மாட்டா. தயவு செஞ்சு கருணை காட்டுங்க. அம்மா, நீங்க அழுவாதீங்க. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் 2 வாரம் டைம் கொடுங்களேன் ப்ளீஸ். வார்த்தை மாறக்கூடாது. அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். பொருள்லாம் தூக்கி வெளியில எரிஞ்சிருவேன். அம்மா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. 4 வருஷம் கழிச்சு நான் டாக்டர் ஆயிட்டேனா அப்புறம் நம்மளுக்கு பண பிரச்சனையே இருக்காதுமா. ஆனா 4 வருஷம் படிப்பு செலவுக்கு நான் எங்க இருந்து கொண்டு வர்றது? அதுவும் இல்லாம புத்தக செலவுக்கு எவ்வளவு ஆகுது? உங்க காலேஜ்ல சில பேருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்ல? ஆமாமா, ஆனா தாரா மேம் கிட்ட பர்சனலா டியூஷன் போற பொண்ணுங்க தான் நிறைய மார்க் எடுக்கிறாங்கம்மா. ஆனா நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. நான் வீட்ல இருந்தே கஷ்டப்பட்டு படிச்சு ஸ்காலர்ஷிப்ல போயிருவேன். நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க.
எங்கடி செல்லம் போன நீ இல்லாம நான் ஏங்கி போயிட்ட தெரியுமா? இங்க இருக்கிறதுல நீ தாண்டி ஹார்ட். என்னோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டும் நீ தான். கமான் பிரீத்தி, இந்த மாதிரி பொய்யெல்லாம் நடிக்காத. எனக்கு நல்லா தெரியும் உனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்னு. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க ப்ளீஸ். சரி, உன் ஆசைப்படி நடக்கட்டும். உங்க 2 பேரையும் தனியை விட்டுட்டு நான் இங்க இருந்து போயிடுறேன். அதுவும் இந்த கதவை மூடிட்டு. என்ஜாய். தேங்க்யூ. பிரீத்தி, நீ ரெடியா? சார் சார் ப்ளீஸ் ஏங்க செல்லம் சொல்ற? இந்த மாதிரி பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்கல சார். எப்படி விட்டுற முடியும்? ப்ளீஸ் ப்ளீஸ் சார், நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே சார். ப்ளீஸ் சார், எனக்கு வேண்டாம் சார், எனக்கு பிடிக்கல சார். நீ இஷ்டப்படி நான் கஷ்டப்படுறேன்டா. ஏற்கனவே நீங்க நிறைய தப்பு பண்ணிட்டீங்க, என்ன விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ். கூடவே இன்னொரு இந்த தப்பை சேர்த்து பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வேண்டாம் கம்பெனி சார், கூட எனக்கு செல்லம் பிடிக்கல துள்ளாத. சார். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். ஐயோ ஏய், இந்தம்மா. இவ்ளோ காசா? ஏதாவது பேங்க்ல கொள்ளடிச்சிங்களா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் என்னோட எல்லா நகைகளையும் வித்துட்டேன். நீ இந்த பணத்தை எடுத்துட்டு போய் தாரா மேடம் டியூஷன்ல ஜாயின் பண்ணிக்க. ஆனா அம்மா உங்களோட இந்த ஆனா அவனால வேண்டாம். இருந்தாலும் அந்த நகையில உன்னோட கல்யாணத்துக்காக தான் வச்சிருந்தேன். அம்மா இங்க பாருங்கம்மா, நான் நல்லா படிப்பேன். நான் எப்படியாவது நல்லா கஷ்டப்பட்டு படிச்சு காலேஜ் டாப்பர் ஆயிருவேன். ப்ராமிஸ். இங்க பாரு, ஏன் கஷ்டப்பட்டு படிக்கிற? தாரா மேம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா நிறைய மார்க்ஸ் வாங்கலாம்ல. நாம படிச்சு டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் தாரா மேம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா பேஷண்ட்லாம் குணமாயிடுவாங்களா? சொல்லு. நம்ம வேலை படிக்கிறது மட்டும்தான். கேர்ள்ஸ், இவங்க தான் உங்க புது பேட்ச்மேட் ஜோதி. எங்க பாருங்க, நெக்ஸ்ட் வீக்ல இருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகறதால ஜோதி படிக்கிறதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். ஓகே? எஸ் மேம். குட். டேக் யூ சீட். தேங்க் யூ மேம். நீ இங்க வந்து ஜாயின் பண்ண? என்கிட்ட இத பத்தி சொல்லவே இல்ல நீ. அதாவது நேத்து நைட்டு தான் டிசைட் பண்ணோம். உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்ச டைம் இல்ல. அதுக்காக எதுக்காக நீங்க வந்து ஜாயின் பண்ண? நீதான் நல்லா படிக்கிறியே. ஸ்காலர்ஷிப்காக தான். பிரீத்தி, ஒருவேளை எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கலனா நான் காலேஜ் விட்டே போற மாதிரி இருக்கும். நீ என்ன படிச்சிட்டு இருக்க கொஞ்சம் காட்டு. மேடம், நீங்க பாதாம் பால் கேட்டிங்களா? ஆமா, ஏன்னா படிச்சிட்டு இருக்கும்போது நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட வேண்டியது அவசியம் இல்ல. அதனால எல்லாருக்காகவும் பாதாம் மில்க் ஷேக் வாங்கியிருக்கேன். போ, எல்லாருக்கும் கொடு. ஜோதி, பாதாம் சாப்பிட்டா மூளை நல்ல வேலை செய்யும். இந்த குடி. தேங்க்யூ மேம். ஜோதி, ஜோதி மேம், மேம் என்ன கொடுத்தீங்க இவளுக்கு? ஜோதி எந்திரி, என்ன பாரு.
இதுதான் அந்த புது பொண்ணா? ம். எந்திரிங்க. எல்லாரும் எந்திரிச்சு வெளியே போங்க. கம் ஆன். ஜோதி ஜோதி ப்ளீஸ் ஜோதி மேம் ப்ளீஸ் இவளை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். அவ ரொம்ப நல்ல பொண்ணு மேடம் ப்ளீஸ். அப்படியா? அப்ப இங்க இருந்த மத்த பொண்ணுங்களும் நீயும் ஒழுக்கம் இல்லாதவங்களா? எந்திரிச்சு வெளியே போ. மேம் ப்ளீஸ் ப்ளீஸ் மேம் இவளை விட்டுட்டு என்னால போக முடியாது மேம். சரி, அப்படியே நீ இங்க இருந்தாலும் எனக்கு பெரிய வித்தியாசம் ஒண்ணும் தெரியாது. மேம் ப்ளீஸ். ஏய், டிராமாவை நிறுத்து. வாய் மூடு. மரியாதையா இங்க இருந்து எந்திரிச்சு வெளியே போயிடு. இல்லைன்னா நான் உன்னை ஃபெயில் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் உன் வீட்ல இருக்கிறவங்க உன்னை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல? வெளியே போ. மேம் முதல்ல எந்திரி. வெளியே போ. ப்ளீஸ் போ. மேம். ஜோதி எந்திரிச்சு போ. ஜோதி போடி. போ இங்க இருந்து. வா. ஜோதி வாய் மூடி பேசாத. அடடா ஜோதி, உனக்கு என்னாச்சு? கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போதே தூங்கிட்டியே. உடம்புக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஆமா மேம், எப்படின்னு தெரியல, ஆனா தூக்கம் வந்துருச்சு. ஐ எம் ரியலி சாரி மேம், ஐ எம் ரியலி சாரி. இல்லம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரியும், எக்ஸாமோட ப்ரெஷர் இருக்கும்போது இப்படிலாம் நடக்கிறது சகஜம். நீ வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, சரியா? ஓகே மேம், தேங்க்யூ மேம். இந்த கரை எப்படி வந்துச்சு? ஹலோ ஹலோ ஜோதி, நீ நல்லா இருக்கல? நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா நீயே என்ன கிளாஸ்ல இருந்து விட்டுட்டு வந்துட்ட. நான் தூங்கிட்டேன், ஆனா நீ என்னை எழுப்பியிருக்கலாம்ல. அது நீ ரொம்ப டயர்டா இருந்தல, அதனால தான். எனக்கு இப்ப கூட டயர்டா தான் இருக்கு. ஏனே தெரியல, ஒரே தூக்கமா வருது. எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. எல்லாமே சரியாயிடும். நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஓகே, பாய். சரி, ஓகே, பாய், குட் நைட். So girls, இன்னைக்கு காலேஜ்ல முதல் எக்ஸாம் நடக்க போகுது. எல்லாரும் அதுக்கு தயாரா தானே இருக்கீங்க? ஒழுங்கா படிச்சீங்களா இல்லையா? கொஞ்சம் கூட நர்வஸ் ஆகாதீங்க. ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்ல கவனமா எழுதுங்க. பேப்பர் எல்லாருக்கும் கொடு.
என்னோட பேப்பர் முடிச்சிட்டேன். இதை சாப்பிட்டும் தூக்கம் வரலனா என்ன பண்றது? கேர்ள்ஸ், குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். உங்க எல்லாருக்காகவும் என்கிட்ட ஒரு அருமையான நியூஸ் இருக்கு. எக்ஸாம் பேப்பர்ஸ் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? ஸ்டாஃப் ரூம்ல இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, என்னோட கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் டாப்ல இருக்காங்க. அப்புறம் ஜோதி, நீ உனக்கு எல்லாரை விட ரொம்ப நல்ல மார்க் வந்திருக்கு. இன்னொரு விஷயமும் இருக்கு, அதை கொஞ்சம் கவனமா கேளு. ஸ்காலர்ஷிப் கண்டிப்பா உனக்கு தான் கிடைக்கும். ஐம் ஷூர். தேங்க்யூ மேம், தேங்க்யூ so மச். ஆனா மேம், நீங்க ஸ்காலர்ஷிப் எனக்கு கொடுக்கறேன்னு தானே சொன்னீங்க? நீங்க எந்த அளவுக்கு சொன்னீங்களோ அந்த அளவுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன். இப்ப அந்த ஸ்காலர்ஷிப் நீங்க அவளுக்கு கொடுக்க கூடாது. நீ கொஞ்சம் என் கூட வெளியே வரையோ, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க மேம். என்ன தைரியம் இருந்தா நீ என்கிட்ட உள்ள வந்த மாதிரி சத்தமா பேசுவ? ஐம் சாரி மேம், ஆனா எனக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வேணும். இல்லைன்னா என்ன எங்க வீட்ல காலேஜ்ல இருந்து நிறுத்திடுவாங்க. நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தீங்க. நீங்க எப்படி பேச்ச மாத்தக்கூடாது. ஏன் நான் ஏன் பேச்ச மாத்தக்கூடாது? நான் என்ன உன்னோட கண்ணுக்கு ரொம்ப ஒழுக்கமானவ மாதிரி ரொம்ப நல்லவ மாதிரி தெரியலனா என்ன? எங்க பாரு, ஜோதி புதுசா வந்திருக்கா. அவளுக்கு டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கா. யாருக்கு டிமாண்ட் இருக்கோ நான் அவளதான் இங்க வச்சுக்க முடியும். சரி, நீங்க அவளையே இங்க வச்சுக்கோங்க. ஆனா நானும் சும்மா இருக்க போறது இல்ல. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். சரி, போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோ. எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒரே ஒரு தடவை நீ உன்னோட இந்த வீடியோவை பாரு. என்னாச்சு? இந்த வீடியோ நல்லா இல்லையா? நான் சொல்ற விஷயத்த நல்லா கேட்டுக்கோ. இங்க நடக்கிற விஷயத்த பத்தி யாருக்காவது ஏதாவது சொன்னா நான் ஜெயிலுக்கு போறதுதான். ஆனா உன்னோட இந்த வீடியோ எல்லாருக்கும் வைரலா பரவிடும். அதுக்கப்புறம் உன் வீட்டுல இருக்கிறவங்க உன்னை என்ன பண்ணுவாங்கன்னு நல்லா யோசிச்சுக்கோ. மேம் ப்ளீஸ் அதை டெலீட் பண்ணிடுங்க மேம். ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் டெலீட் பண்ணிடுங்க மேம், ப்ளீஸ். என்னாச்சுமா? ப்ளீஸ். காணாம போயிடுச்சா? ஆடி போயிட்டியா? உன் அறிவெல்லாம் என்கிட்ட காட்டாத, புரிஞ்சுதா? இன்னொரு தடவை என்ன மிரட்டணும்னு நீ நினைச்சு கூட பார்க்காத, சரியா? மேம் ப்ளீஸ் மேம்.